வணக்கம். சிவகாமியின் சுபதம் பகுதி 154. விஜயதசமி அன்னைக்கு பல்லவ அரண்மனையில மாமல்லர் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் குலகுரு அதாவது ருத்ராச்சாரியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறார். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்குறார். அவங்க அம்மா புவன மகாதேவிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறார். கடைசியில அவரோட பட்ட மகாரிஷி வானதி தேவிட்ட விடை பெற்றுக்கொண்டு வெளியில போய் பட்டத்து யானையில ஏறி உட்கார்றார். அந்த பட்டத்து யானை மெதுவா நகருது. அந்த யானைக்கு பின்னாடி அந்த மாபெரும் சைன்யமே போகுது. அந்த சைன்யம் போறதுல இந்த உலகமே அதிர்ற மாதிரி இருக்கு. அப்போ மக்கள் எல்லாரும் மாடியில இருந்து மாமல்லர் மேல பூவா தூக்கி போடுறாங்க. சில பேர் மாமல்ல சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க, புலிகேசி வீழ்க வீழ்க, வாதாபி அழிக அழிக அப்படின்னு கோஷம் போடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே மாமல்லர் வடக்கு கோட்டை வாசலுக்கு வர்றார். அங்க அவருக்காக மானவன்மனும் குந்தவையும் மகேந்திரன் இவங்க 3 பேரும் காத்திருக்காங்க. அப்போ யானையில இருந்து இறங்கி அவங்க பக்கத்துல போறார். அவர் குழந்தைகளை பார்த்தோன்னே இனி நம்ம இவங்க பார்ப்போமோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு கட்டி பிடிச்சு அழுறாரு. அதுக்கப்புறம் மானவன்மனை பார்த்து, இளவரசே, நான் வந்துட்ட என் குழந்தைகளையும் பல்லவ நாட்டையும் ஒப்படைக்கிறேன். நீ அதை நல்லா பார்த்துக்கணும். நான் எப்ப போர்ல திரும்பி வரணும் அப்போ என்கிட்ட பத்திரமா நீ கொடுக்கணும். சரி, நான் இந்த பாண்டிய குமரனை பத்தி நம்ம சேனாதிபதி பரஞ்சோதிட்டு சொன்னேன். உடனே அதுக்கு அவர் சொன்னாரு, இங்க இருக்க ஒரு படையை இங்க விட்டுட்டு போகணும்னு சொன்னார். நானும் இங்க விட்டுட்டு தான் போயிருக்கேன். ஒரு வேளை அந்த பாண்டிய குமரன் இங்க வந்தானா அந்த படையை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே மானவன்மன் சரி பிரபு அப்படின்னு ஒத்துக்கிறார். நான் கிளம்புற நேரத்துல நீங்க என்கிட்ட பிடிவாதம் பிடிப்பீங்கன்னா நினைச்சேன், இப்படி டக்குனு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு மாமல்லர் கேட்கிறாரு. இப்போ மகேந்திரன், அப்பா என்னையும் போர் கூட்டு போங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா, நானும் வாதாபியை தூக்கி வரேன்பா அப்படின்னு சொல்றான். நீ அதுக்கு மாமல்லர், மகேந்திரா உனக்கு இன்னும் வயசாகல, இந்த யுத்தத்துக்கு வேணாம். அதுதான் இலங்கையில ஒரு மாபெரும் யுத்தம் நடக்க போகுது. உன் மாமாக்காக தாராளமா போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகாம ஒரு யானை மேல போய் ஏறி உட்காந்துக்கிறார். யானை மெதுவா நகர்ந்து கோட்டைக்கு வெளில போகுது. பின்னாடியே அந்த பெரிய சைன்யமும் போகுது. அந்த சைன்யம் போறத விடாம மானவன்மனும் குந்தவையும் மகேந்திரனும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவுதாங்க இதுக்குள்ள பார். நன்றி, வணக்கம்.